Milky Mist ice creams. மல்லி 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 மல்லி. இருந்தாலும் இதெல்லாம் சரியில்லைங்க, சரியில்லை. இவளுக்காக அந்த பச்சை குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்க பாருங்க, அதுதான் சரியில்லை. வெண்பாவை பல தடவை கேட்டாச்சு. உங்க புள்ள முன்னாடியும் கேட்டுட்டேன். அவர்கிட்ட வேணா கேட்டுக்கோங்க. அதையே பேசிட்டு இருந்தா 100 தடவை சொல்ற போய் உண்மையாயிடாது. ஓ ஆமா, காவடி எடுக்க சொன்னதே அவதான். நாங்க எதுவும் சொல்லல. அவளுக்காக தான் மல்லியும் காவடி எடுக்க முடிவு பண்ணிருக்கா. விரதம் இருக்கேன்னு வெண்பாவே தான் சொன்னா. பாத்தீங்களாப்பா, மாமாவை எப்படி ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான்னு. மல்லி, வெண்பா விரதம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ வர்றதுக்கு முன்னாடி பாதி நேரம் அவ ஒழுங்கா சாப்பிடவே மாட்டா, பட்னி தான் கிடப்பா. அதனால இவளுக்கு அதெல்லாம் புதுசு கிடையாது. நீ முதல்ல விரதம் இருப்பியான்னு யோசிச்சுக்க. ஏன் என்னால இருக்க முடியாதா? அதெல்லாம் நான் இருப்பேங்க. இல்ல மல்லி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேல்ல, அதான் அப்படி கேக்குறான். அதெல்லாம் இருப்பா மாப்ள. அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான்னா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. அவளும் என்ன மாதிரியே தான். சரி சரி, முடிவு பண்ணபடியே செஞ்சிருங்க. தாயும் மகளுமா சேர்ந்து சாமிக்கு நேர்த்தி கடன் செய்யறது புண்ணியம் தானே. தாயி மகளுமாவா? யாருக்கு யாருமா தாயி? வெண்பா என் பொண்ணு வைத்து புள்ள. என்னமோ அவ பெத்தெடுத்து வளர்த்த மாதிரி சொல்றாங்க. இந்த வித்தியாதாமா எல்லாத்துக்கும் மூல காரணமே. மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடே கலகலன்னு இருக்கு. எப்படி இப்பதான் சண்டைக்காடா இருக்கு. வெண்பாவோட முகத்திலையும் உண்மையான சந்தோஷத்தை மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். ஆமா ஆமா. இங்கெல்லாம் நிக்கணும்னு நமக்கு தலையெழுத்தா? வா ரூமுக்கு போலாம். டார்லிங், என்ன இங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன நீங்க 12 மணி எக்ஸ்பிரஸியா பிடிக்க போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. காவடி எடுக்கிறவங்க எல்லாம் விரதம் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதே சமயம் குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே விரதம் இருக்க போறோம். வீட்ல ஒரு வேளை தான் பச்சரிசி சோறு சமைக்க போறோம். அதுதான் எல்லாருக்குமே சாப்பாடு, சரிதானே? பச்சரிசி சோறா? நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்காக விரதம் இருந்தா பரவாயில்ல. யாரோ ஒருத்தி இவளுக்காக நாங்க இதெல்லாம் செய்யணுமா? யாரோ ஒருத்தியா? என்ன சொல்ல வர ரஞ்சிதா? தேவையில்லாம நீ எதுவும் பேசாத. மல்லி இந்த வீட்டுல உனக்கு யாருன்னு தெரியாது. நான் சொல்ல போறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்றதுல எனக்கு தயக்கலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, மல்லி உங்க எல்லாரையும் விட இந்த வீட்டுல முக்கியமான ஆள் தான். டேய் டேய் டேய், என்னடா சொல்ற? உங்களேன்னு யார சொல்ற? வேற யாரு? உங்களை தான். நீங்க 2 பேரும் தானே திட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிள, யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மாப்பிள. இல்லனா அத்தை தனியா கழண்டு போயிட போறாங்க. ஈஸ்வரா, என்ன என்னமோ கொள்ள கூட்டத்துக்காரங்களை பார்த்து சொல்ற மாதிரியே எங்களை பார்த்து சொல்றான். இது எங்க போய் சொல்றது? மல்லி அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னோட வெண்பா உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா ரஞ்சிதா, என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் நினைச்சதான் நடக்கணும்னு சொல்லி எது வேணாலும் செய்ய துணிஞ்சவ. என்னடா என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அக்காவும் ரஞ்சிதாவும் வெண்பாக்கு எல்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் மல்லிய பழி வாங்குறதுக்காக வெண்பா சாப்பிட்ட அடையில எல்லாம் கலந்தாங்கல்ல. பழசையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு? மா, மல்லி மேல சேத்தள்ளி வீசும்போது அவங்க செஞ்சதையும் அப்பப்ப ஞாபகப்படுத்தணும். இல்லனா அவங்க ரொம்ப உத்தமம்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. அதுக்குதான் அப்பப்ப சொல்லி காட்டுறேன். தன்னுடைய சொந்த குடும்பத்தையே எதிரியா நினைக்கிற அளவுக்கு அந்த மல்லி அவன் மூளை எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாத்தியாமா? அந்த மல்லியை அந்த வீட்டுல இருந்து விரட்டினாதாமா நமக்கு நம்ம வெண்பா கிடப்பா. காவடி எடுக்க முடியாத அளவுக்கு பெருசா ஒரு சம்பவம் பண்றேன், பண்ணி காட்டுறேன்.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.